இப்பொழுது ஒவ்வொரு சபையினுடைய செய்தியும் சபையின் காலத்தில் எந்தெந்த காலத்திற்கு பொருந்துகிறது என்பதையும் நாம் பார்க்க முடியும். இதில் பெரும்பாலும் சபையினுடைய நாட்டில் கான்ஸ்டன்டைன் மன்னன் அவர் கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாக அவர் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நாட்களில் இருந்த ரோமாவில் இருந்த எல்லா மதங்களுடைய சகலாச்சாரங்களும் சபையிலே வந்தது. ரோமாவிலே அங்க ஒரு பெண் தெய்வத்தை வணங்குவார்கள். அந்த பெண் தெய்வம் அவருடைய மகனை கையிலே வைப்பது போல சிலைகள் அங்கே இருக்கும். அதே போல சிலைகளை சபையில் திரும்பி அந்த தெய்வத்திற்கு பதிலாக அதை பரிசுத்தமாக அனுப்பும். அந்த குழந்தை ஆண்டவராக இயேசுவும் அதே போல ஒரு பிரதிபலிப்பை மேற்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, தெய்வத்திற்கு வழங்குகிற வழக்கமும் அது என்பதாக சந்தையில் உள்ளது. இதை நாம் பெருமம் என்ற சபை. யார் பெருமம் என்றால் மனம் முடிக்கப்பட்டார். உலகத்தின் மாற்றத்தோடு சபை தன்னை என்ன செய்துள்ளது இணைத்துக் கொண்டது. அடுத்து சபையை பார்க்கும்போது இதனுடைய காலம் கிபி 590 1520 வரைக்கும். சபையுடைய காலம் கிபி 590 முதல் கிபி 1520 சபை அதற்குரிய செய்தியை வாசிக்கும் போது அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். செய்திகளும் போகலாம். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த இயேசுவேல் என்று சொல்லக்கூடிய ஸ்திரீ என்று சொல்லுகிறார்கள். வெளிப்படுகிற விசேஷங்கள ஆண்டவர் அதிகமாக அடையாளங்களையும் குறியீடுகளையும் பயன்படுத்தினார். அடையாளங்கள், அந்த அடையாளங்களை வைத்து நாம் உண்மையான கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசுவேல் யாருன்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசத்திலே எலியாவின் நாட்களிலே அவங்களுக்கு இருந்த ஆதாரமுடைய மனைவிதான் யாரு? இயேசுவேல். இந்த இயேசுவேல் செய்த காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே விக்கிரக ஆராதனையில் இயேசுவேல் என்ன செய்தார்? கொண்டு வந்தார். இங்கே ஏன் இயேசுவேலுடைய பெயரை ஆண்டவர் போடுகிறார் சொன்னால், இந்த இயேசுவேல் என்பது
ஒரு தனிப்பட்ட ஒரு சிறிய குறிப்புள்ள வேறுபட்டு சொல்கிறார்கள். அது ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பை வேலை செய்வது காட்டுகிறது. ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் மூலமாக சபைக்குள்ளே விக்கிரக ஆராதனை செய்யப்படுவது கொண்டு வரப்பட்டது. அதன் மூலமாக உருவான போதனை தான் இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே அந்த விக்கிரக ஆராதனை இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அது வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க இஸ்ரவேலை குறித்து பயங்கரமான வார்த்தைகளை இருந்தார். இஸ்ரவேல் தேசித்தருமானார் என்று சொல்லி தீர்க்கதரிசனத்திலே பயங்கரமாக இருந்தார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் இஸ்ரவேல் தேசமானது ஆண்டவரை விட்டு வேறு மார்க்கத்தை பின்பற்றுவதிலே ஆண்டவர் அதை ஆவிக்குரிய தேசத்தலம் என்று குறிப்பிடுகிறதையும் அங்கே அதை அவர் என்ன செய்கிறார் கண்டிக்கிறதையும் நாம் பார்க்கலாம். தீர்க்கதரிசனத்திலே ஆண்டவர் வார்த்தை என்ன செய்வார், அப்படி தேசத்தலம் என்று சொல்கிறவர்களே வார்த்தையின்படியான தேசத்தலத்தை அல்ல. எப்படி இயேசுவின் நாட்களிலே இஸ்ரவேல் தேசமானது மெய் தேவனாகிய யெகோவாவை விட்டு பாகாலை பின்பற்ற ஆரம்பித்தார்களோ, அதே போல இந்த இயேசுவேல் என்று சொல்லக்கூடிய சிஸ்டம் இல்லாவிட்டால் ஒரு தனிப்பட்ட தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம். அவர்கள் மூலமாக சபைக்குள்ளே நடந்தது விக்கிரகங்களுக்கு ஒரு பட்டத்தலைகளை புசிப்பது, விக்கிரக ஆராதனை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உள்ளே வர ஆரம்பித்தது. இங்கெல்லாம் நம்முடைய போப்பை தலைமையாக கொண்ட மாற்றம் இங்கே உருவானதை நாம் பார்க்கிறோம். நிக்கோலாய்டன்ஸ் அப்படிங்கிறதுனா நிக்கோ என்றால் ஆளுகை செய்யும், நிக்கோ என்றால் ஆளுகை செய்யும், எய்தி என்றால் பொதுஜனங்கள். அப்ப ஜனங்களை ஆளுகிற ஒரு மார்க்கம், ஜனங்களை ஆளுகிற ஒரு மார்க்கம். அந்த நாட்களில் குருமாக சபையிலிருந்து வந்து அதிகாரம் செலுத்தினார்கள். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சபையாக என்ன செய்யணும். அப்ப அந்த நாட்களிலேயே இந்த சபையின் நாட்களிலே அருமையானவர்களே போப்பாளர்கள் தலைமையின் கீழே சொல்வது மனங்கள் நிறுவப்பட்டு ஜனங்கள் அவர்களை வணங்க ஆரம்பித்தார்கள். இது எந்த சபையுடைய காலம், இன்னைக்கு எந்த சபையுடைய காலம், தீர்க்கிற சபையுடைய காலம். மற்ற மார்க்கத்தினரை பின்பற்றி அன்றைக்கு இருந்த ரோமாவில் இருந்த மார்க்கத்தினுடைய எல்லா காரியங்களுமே சேர்ந்துச்சு. கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்து சேர்ந்துச்சு. அப்ப உலகத்தின் மார்க்கமும் கிறிஸ்தவ மார்க்கமும் என்ன செய்யப்பட்டது, ஒன்றுக்கு ஒன்று மனம் முடித்துக் கொண்டன. அப்ப இதைத்தான் ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா ஆவிக்குரிய தேசியம் என்று ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அப்ப இது நாம் ஒருத்தர் ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார். இதுதான் திருச்சபையினுடைய 590 ஆண்டிலிருந்து 1520 ஆண்டு வரைக்கும் சபை இப்படியே போய்கொண்டிருந்தது. இது சபையினுடைய ஒரு இருண்ட காலம் என்று கூட செய்யலாம் சொல்லலாம். அந்த நாட்களிலே மத குருமார்கள் கையில் என்ன இருக்கும், வேதம் இருக்கும். அது இல்லாம இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் சொல்லுவாங்க. விசுவாசிகள் செய்ய வேண்டியதுன்னா அந்த மத குருமார்கள் சொல்லுவதற்கு எழுந்து நிற்க வேண்டும், அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதோடு அல்லாஹ்வுடைய வேலை. அதுக்கு மேல ஒன்று செய்ய
இதுதான் தேத்திரா சபையுடைய இப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மறுமலர்ச்சி காலத்தை சபைக்கு கட்டளையிட்டார். மறுமலர்ச்சியும் இது ரிஃபர்மேஷன் சர்ச் சொல்லுவாங்க. இப்படியே போய்கொண்டிருக்கும் போது இப்பொழுது நம்ம பார்க்கிறோம் பிலதெல்பியா சபையுடைய நாமம் தேத்திரா சபையில் தான் நடந்தது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. எல்லாவற்றையும் திட்டமிட்டு வேறு விதமாக செய்கிறார். இந்த நாட்களில் அச்சயம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த நாட்களிலே வேதம் அந்த ஆவியானவர் ஒரு பெரிய மாவட்டம் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து படிச்சுட்டு அங்கே வச்சுக்கோம். அது பரிசுத்தமானது. வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடரக்கூடாது, வாசிக்கக்கூடாது. இப்படி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க. இப்ப இந்த அச்சயம் கண்டுபிடிக்கப்பட்டவங்க என்ன செய்யறாங்கன்னா வேதத்துடைய சுவிசேஷங்கள் பிரதிநிதிகளை எல்லாம் அச்சரித்து ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. அச்சரித்து ஜனங்களுக்கு செஞ்சாங்க, கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அதை படிச்ச ஜனங்க வேதத்தில் இருந்து இது ஒரு சொல்றாங்கன்னு சொல்லி அதை ஒரு மறுமலர்ச்சி என்ன செய்வது உண்டாச்சு. அப்ப அந்த மறுமலர்ச்சியின் காலத்துல அச்சயம் கண்டுபிடிக்கப்பட்டு வேத வசனம் பாவ ஜனங்கள் வாசிக்கும்படி என்ன செய்யப்படுது. இப்ப ஒரு தேவனாக என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. யாரும் என்ன செய்வதா உங்களோட வேண்டாம். இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது கடவுளுக்கு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு. இது வெளியில இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சபையை என்ன பண்ணாச்சு, ஒரு மனமலர்ச்சி உண்டாச்சு. அப்ப இதுதான் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அந்த கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு சில மறுமலர்ச்சி ஏற்பட்டதுனால அதிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் சொல்லி ப்ராட்டஸ்டன்ட் என்ன செய்யப்பட்டாருன்னு அதிலிருந்து வந்தவங்க யாரு என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் வேதத்துக்கு விரோதமா என்ன பண்றாங்க,
ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அவங்க சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க சபையை விட்டு ஆரம்பினாங்க. அது வந்து வந்தோம்னா என்ன கிறிஸ்துவ பகுதி என்ன பண்ணுறீங்க, எனக்கு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்த சபையை சேர்ந்தவங்க ப்ராட்டஸ்டன்ட்னா அது என்ன இருக்காது, சிலை விளக்கம் இருக்காது. கேத்தலிக்னா என்ன இருக்கும், சிலை வணக்கம். சிலை வணங்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. இப்படியெல்லாம் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அங்க அவங்க வந்து போப்பை எதிர்த்து போராட ஆரம்பித்தார்கள். அவர்களை ப்ரொடெஸ்ட் பண்ணுகிறவர்கள். ப்ராட்டஸ்டன்ட் என்ன செய்வாங்க, ப்ரொடெஸ்ட் ஆனது ஆங்கிலத்தில் எதிர்த்து என்ன செய்வது, எதிர்க்கிறது என்று சொல்லி அவர்களை வெளியேற்றினார்கள். அதுல இருந்து வந்ததுனா என்னது, ப்ராட்டஸ்டன்ட் சபை. இது ரெண்டு பிரிவு தான் மெயினான பிரிவு. ஒன்று கிறிஸ்தவ மார்க்கத்தில் சிலை வணக்கம் உள்ளது உடனே செய்கிறது. இன்னொன்று என்ன செய்யறது, சிலை வணக்கம். சிலை வணக்கம் செய்யாதவங்க என்ன பேரு, என்ன பண்ணவங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க, எதிர்த்து நின்றவங்க அப்படின்னு சொல்லி ஓப்பினாலே அவங்களுக்கு பெயர் சொல்லப்பட்டது. அதுவே அந்த மாற்றத்தினுடைய பெயராக மாறிட்டு ப்ராட்டஸ்டன்ட். நிறைய பேர் ப்ராட்டஸ்டன்ட் என்னென்ன அர்த்தம் என்ன செய்யாது, ஒரு தெரியவன்னு சொல்லுவாங்க. தலைவர்கள் பைபிள் சொல்லி தெரிஞ்சுக்கங்க. இப்ப கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து சபையே ஒரு மறுமலர்ச்சி செய்யப்பட்டு ஒரு கூட்டத்தினர் என்ன பண்ணிட்டாங்க, தெரிஞ்சுட்டாங்க. அந்த சுவிசேஷத்தினுடைய விடுதலை அழைக்கப்படுகிறோம் மார்ட்டின் லூத்தர். அதில் அவர்களும் ரோமன் ஃபாதர் அவங்க வந்து இந்த கருத்துக்களை சொன்னதுனால அவங்களையும் அவங்களோட வெளியேற்றினாங்க. மாற்றம் சாட்சியாக என்ன செய்தார், ஆய்ந்தார். இந்த நாட்களிலே ஒரு பெரிய வேதனை என்னவென்றால் கிறிஸ்தவர்களை கொன்றார்கள். கிறிஸ்தவ கொன்றார்கள். ஆகவே இந்த நாட்களிலே உருவானதா என்னது, என்ன மாற்றம் சொல்ல இந்த காலத்தை போய்விடுவது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காலம் என்னவென்றால் சந்தேகப்படுகிறது. இப்ப நம்ம பிள்ளைகளுடைய ஆர்வம் இந்த நாட்களிலே பிள்ளைகள் சபையை குறித்த ஆர்வம் சொல்லும்போது வாசிக்கலாம். வம்சகுமாரனை குறித்த காரியம் முதலாவது என்ன வரும், வம்சகுமாரன் அன்னை குறித்து என்ன செய்வார் சொல்லுவார். இதுல என்ன சொல்றது, 3 காரியம் சொல்றாரு. ஒண்ணு பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர். இரண்டாவது தாவீதின் தெய்வமான தேவன். மூன்றாவது இறங்கக்கூடாதவரை கூட்டுகிறவர், கூட்டக்கூடாதவரை. இது எதை காண்பிக்கிறது சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது சத்தத்தோடு இவர் தோழியுமே திறவுகோல் சொன்னா அதிகாரம். திறவுகோல் என்னது, அதிகாரம். ஒரு வீட்டினுடைய திறவுகோல் உள்ளது இருக்குன்னா அந்த வீட்டினுடைய அதிகாரம் யார் கையில் இருக்கு, அவருடைய கையில் இருக்கு அர்த்தம். தாவீதின் திறவுகோல் சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட தாவீதினுடைய அதிகாரத்தை அது காண்பிக்கிறது. அடுத்தபடியாக இன்னைக்கு சுவிசேஷத்தின் வாசலை திறக்கிறவர் அவர் மாத்திரம். அதே போல சகல காரியங்களையும் அவர் நடத்துகிறதற்கு எல்லாமே அவருடைய கண்ட்ரோலதான் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக திறக்கக்கூடாதபடி என்ன செய்கிறவர், கூட்டுகிறவர், கூட்டக்கூடாதபடி எல்லாமே யாருடைய அதிகாரத்திலே வந்து அதுதான் சொல்றாரு. அடுத்து
அதுல இருக்க நல்ல காரியங்கள் அதுதான் எப்போதும் நல்ல காரியங்கள் முதல்ல சொல்லுவார் இல்லையா? அது 4 காரியம் நல்ல காரியம். அவரை குறித்து என்ன காரியம் சொல்லியிருக்க முதல்ல இப்ப நல்ல காரியங்கள் கொஞ்சம் விரலிருந்தும் மறுதளிக்கவில்லை. உனக்கு கொஞ்சம் விரலிருந்தும் நீ என்ன செய்யல? மறுதளிக்கல. இரண்டாவது, என் வசத்தை செயல்படுவதற்கு நான் இரண்டாவது அந்த சபை என்ன செய்வது? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. வசனத்தை என்ன செய்வது? ஏன்னு கேட்டால் போன சபையினுடைய காலத்திலேயே வசனம் கொடுத்து ஆரம்பிச்சாங்க. ட்ரீட் பண்ணி ஏதாவது பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப ஜனங்களும் எதை கை கொள்ள ஆரம்பிச்சாங்க? வசனத்தை கை கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து, என் நாமத்தை நீ மறுதளிக்கவில்லை. ஒரு கூட்டத்தில் ஆண்டவருடைய நாமத்தை விட்டு வேறு நாமங்களை அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதனால இந்த சபையினுடைய காலத்துல என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய நாமத்தை விட்டு, ஆனா நீ என்ன பண்ணல? என் நாமத்தை நீ என்ன செய்யல? அதுக்கு என்னுடைய நாமத்தை மட்டும் என்ன செய்தாய்? பின்பற்றினாய். அடுத்தது, என் பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை என்ன செய்து கொண்டாய்? ஒன்று, கொஞ்சம் கடமை இருந்து என்ன செய்ய வேண்டி மறந்துருக்கல. இரண்டாவது, என் வசனத்தை என்ன செய்ய. மூணாவது, நீ என்னுடைய நாமத்தை என்ன செய்யல? மறந்திருக்கல. அடுத்தாவது, என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை என்ன செய்யல. இதனால்தான் நீ எல்லா காரியங்களையும் பொறுமையாக நீ என்ன செய்தாய்? சகித்து கொண்டாய். இது அந்த சபையை குறித்து ஆண்டவர் பாராட்டின. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்கள், சில வாக்கு தத்தங்களே ஆண்டவர் கொடுத்தார். 5 வாக்கு தத்தங்களை கொடுத்தார். ஒன்று, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் பல தேவனுடைய ஊழியர்களை எழுப்பி எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவித்துக் கொள்ளும்படியான பெரிய எழுப்புகளை இந்த காலத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இரண்டாவது, சாத்தானுடைய கூட்டத்தாரை நான் என்ன செய்வேன்? ஆண்டவருக்கு விரோதமான அநேக ஜனங்கள் உன்னிடத்தில் வந்து என்ன செய்வாங்க? உனக்கு நான் என்ன செய்வேன்? சபையில வந்து அவங்க என்ன செய்வாங்க? சபைக்குள்ளே இருந்தோம், சபையை வந்து அவங்க சேருவாங்க. அது மட்டுமல்லாமல் அவர்கள் உன்னை என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வாங்க. அடுத்து, எல்லா ஜனங்களும் உண்மை அன்பாக இருக்கிறதை எல்லாரும் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வாங்க. ஐந்தாவதாக, பூச்சக்கரத்தின் மீதற்கும் வரப்படுகிற சோதனை காலத்திற்கு உன்னை இங்க பாத்தீங்கன்னா, இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது கூட இதுல எந்த குறையாத ஆண்டவர் சொல்லுகிறாரா? பேச மாட்டேங்க. வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். வசனத்தை விட்டு எதுவும் வெளியே என்ன செய்ய மாட்டேன். வாசிச்ச வசனத்துல
குறை ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? நல்லா யோசிங்க. யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க. அதெல்லாம் பெரிய ரகசியங்கள், மறைபொருள். முடிவா சொல்லுங்க. இல்ல. அப்ப இந்த பிலதெல்பியா சபை என்பது உத்தம கிறிஸ்தவ சபைக்கு அடையாளம். எதுக்குங்க? உத்தம கிறிஸ்தவ சபைக்கு அடையாளம். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டுதான் சொல்றாங்க, உத்தம கிறிஸ்தவ சபையானது பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திலே இருப்பதில்லை. இல்லைங்க? அப்போ உத்தம கிறிஸ்தவ சபையாகிய பிலதெல்பியாவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலம். இத வேதப்படியில் சொல்றாங்கன்னா இது உபத்திரவ காலம். என்னதுங்க? உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்திற்கு உத்தம கிறிஸ்தவ சபையை ஆண்டவர் என்ன செய்வார்? தப்புவிப்பார். விளங்குதா உங்களுக்கு? பிலதெல்பியா சபை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? உத்தம கிறிஸ்தவ சபைக்கு ஆண்டவர் ஒரு குறையும் காண முடியவில்லை. அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற உபத்திரவ காலம். இன்னைக்கும் கூட சபைக்கு ஒரு சில தேசங்கள்ல உபத்திரவம் இருக்குது, ஒரு சில தேசங்கள்ல என்ன இல்லை? உபத்திரவம் இல்லை. ஆனா அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே உலகம் முழுவதும் இருக்கிற சபைக்கு என்ன வரும்? உபத்திரவம் வரும். பூச்சக்கரத்தின் மீது இங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கு என்ன வரும்? உபத்திரவம் வரும். ஆனா அந்த உபத்திரவத்திலிருந்து உன்னை நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவ நாட்களிலே 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் இருக்கும். அந்த உபத்திரவ காலத்திலே உத்தம கிறிஸ்தவ சபை பூமியிலே இருக்காது. அல்லேலூயா. அந்த சபையை ஆண்டவர் என்ன செய்வார்? எடுத்துக்கோங்க. இன்றைக்கு ஒரு சிலருடைய கருத்து என்னன்னா, உபத்திரவ காலத்துல சபை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உபத்திரவ காலத்துல சபை இருக்கும். ஆனா வேதத்துல நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பூமியை முழுவதும் அழிக்கும் முன்பதாக நோவாவானவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த பூமியை விட்டு என்ன பண்ணிட்டாரு? ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டார். அதே போல சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு முன்னால லோத்துவையும் குடும்பத்தை அங்க என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துட்டார். அதே போல பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே பயங்கரமான உபத்திரவ காலம் இந்த பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிறது. அந்த உபத்திரவத்திற்கு பிலதெல்பியா சபையாகிய உத்தம கிறிஸ்தவ சபை தப்புவிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப பூமி எங்கும் வரப்போகிற அந்த உபத்திரவ காலத்திலே உத்தம கிறிஸ்தவ சபையாகிய பிலதெல்பியா என்ன செய்யாது? இருக்காது. விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு அதை முன் உதாரணமா என்ன பண்ணிருக்கிறார்? காமிச்சிருக்கிறார். நோவாவை என்ன பண்ணிட்டாரு? பூமி எங்க அழியும் முன்பதாக நீதிமான நோவாவை முடிச்சுட்டாரு. அந்த ஜலப்பில் எடுத்துட்டார். எடுத்து பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டார். அதே போல நீதிமானாகிய லோத்து அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவனே அவன் குடும்பத்தையும் சோதோம் கொமோரா விட்டு என்ன பண்ணிட்டாரு? பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போன பின்னாலதான் சோதோம் கொமோராவை என்ன செஞ்சாரு? அழிச்சார். அதே போல இந்த பூமியில வரப்போகிற பயங்கரமான அந்த உபத்திரவ காலம் அந்தி கிறிஸ்துவ நாட்களில் வரும். அந்த உபத்திரவ காலத்துல உத்தம கிறிஸ்தவ சபையாகிய பிலதெல்பியா சபை இந்த பூமியில என்ன செய்வதில்லை? இருப்பதில்லை. விளங்குதா உங்களுக்கு? விளங்குச்சா? சரி. இப்ப அடுத்த ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கையை நம்ம பார்க்கணும். 1,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. உத்தம கிறிஸ்தவ சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கை என்ன? ஒண்ணு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இரண்டாவது, உன் கிரீடத்தை இழந்து விடாதபடிக்கு உனக்குள்ளதை நீ என்ன செய்? பற்றி கொண்டது. ரெண்டு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒன்னு என்னது? இதோ சீக்கிரமாக. வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிதான் முடியுது. ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாய் என்பானாக. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன். ஆனா உன்னுடைய கிரீடத்தை நீ என்ன செய்கிறாத? இழந்துடாத என்று ஆண்டவர் அந்த சபைக்கு என்ன செய்கிறார்? எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருக்கு உத்தமமான பிள்ளைகளா இருந்தா கூட நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நிலையாத நாளிகையில் என்ன செய்கிறார்? ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அடுத்தாப்புல ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் 4 வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாசிங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இப்ப முதலாவது, தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அது என்னன்னா நிரந்தரம். தூண் என்பது ஸ்டெபிலிட்டி. நிரந்தரமாக தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். இதை குறித்து வாசிக்கும் போது எருசலேமில் சாலமோனுடைய ஆலயத்துல அவன் தூணை நிறுவி இருந்தான். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 15. இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 12 முழ நூலளவுமாய் இருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாயிருந்தது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேழாக இருந்தது. இப்ப சாலமோனுடைய ஆலயத்துல என்னத்தை உண்டாக்குனா? தூண்களை உண்டாக்கி அவன் வைத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் ஜெயங்கொள்ளுகிறவர்களை தன்னுடைய ஆலயத்தில் என்னாக்குகிறாரா? அது ஒரு மேன்மையான ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்தானம். அடுத்தாப்புல தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். நாமம் எழுதப்படுகிறது என்பது ஒரு புக்கை எடுத்து அது மேல பேர் எழுதுன்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் பயங்கரமா யோசிக்கிறீங்க. ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு சொந்தமாக்குவேன். எனக்கு அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப தேவனுடைய ஆலயத்துல வரப்போகிற அந்த தேவனுடைய எருசலேமின் ஆலயத்தை போல ஆண்டவர் அங்க நிரந்தரமான ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே நான் உன்னை என்ன செய்வேன்? தூணாக்குவேன். நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லி நான் எனக்கு உரியவளாக என்ன செய்வேன்? நியமித்துக் கொள்வேன். அது இப்ப எத்தனையாச்சு? 4 காரியங்கள். தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன்,
அவன் அதில் என்ன செய்வதில்லை, நீங்குவதில்லை. 3வது, தேவனுடைய நகரத்தின் நாமம், என்னுடைய புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இப்ப அடுத்து என்னது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நல்லா கவனிங்க. பிலதெல்பியா சபையினுடைய காலம் எவ்வளவு அப்படின்னா, 1700ஆம் ஆண்டிலிருந்து 1090ஆம் ஆண்டு வரைக்கும் 18, 19 2 நூற்றாண்டுகளையும் இந்த காலம் காண்பிக்கிறது. இது சபை சரித்திரத்திலே ஒரு பெரிய எழுப்புதலின் காலம். ஆண்டவர் சொன்ன, உனக்கு முன்னால் என்ன வச்சிருக்கிறேன்? திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அப்ப சுவிசேஷம் ரொம்ப அதிகமாக அறிவிக்கப்பட்டது. சபையிலே மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அந்த நாட்களில் தான் ஸ்பர்ஜன், ஜான் வெஸ்லி, டிஎல் மூடி, ஒயிட்ஃபீல்ட், இப்படிப்பட்ட பெரிய பெரிய தேவனுடைய மனிதர்கள்லாம் எழும்பினார்கள். உலகமெங்கும் மிஷினரிகளை அனுப்பக்கூடிய சுவிசேஷ இயக்கங்கள் தோன்றின. ஸ்பர்ஜனுடைய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல 4 நாள் கூட்டம் நடத்துவாங்க. கூட்டம் நடத்தும்போது அந்த ஊருக்காரங்க சொல்லுவாங்க, ஐயா அந்த கூட்டத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஐயா, அப்படியே. ஆமாம், உடனே அது 7 நாள் ஆகும். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்போ சுவிசேஷ கூட்டம் என்ன ஆகிட்டே போகும். அந்த அளவுக்கு ஜனங்கள். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர்களே மூடிட்டாங்களாம். ஏன்னு கேட்டால், யாருமே தியேட்டருக்கு படம் பார்க்கறதுக்கு ஆட்களே போகலை. அப்போ அவனால் அதுக்கு நடத்துறதுக்கான எலக்ட்ரிசிட்டிக்காவது காசு வரணும்ல. ஆளே வரல, என்ன பண்ணுவான் அவன்? கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? தியேட்டர்களை என்ன செஞ்சிட்டாங்க? மூடிட்டாங்க. அப்படிப்பட்ட அருமையானூர்லே எழுப்புதல் உண்டாயிற்று. ஜான் வெஸ்லி நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னால் படித்தது. அப்போ ஒரு ஸ்பின்னிங் மில், நூற்பு ஆலை. அந்த நூற்பு ஆலையில் அந்த ஆலையினுடைய மேனேஜர் இவருக்கு தெரிஞ்சவர். அவர் பார்க்க போகிறார். போகும்போது அந்த ஆலையை சுற்றி காமிக்கும்போது இந்த நூலெல்லாம் என்ன செய்வாங்க, அருந்து போன நூலை என்ன செய்வாங்க, நெருடுவாங்க. அப்படி நெருடிகிட்டே இருக்கும்போது ஒரு பெண்ணை நெருடி இருந்தாங்க. இவர் அந்த அம்மா அப்படியே பார்த்தார். பார்த்த உடனே அந்த அம்மாவுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஐயோ ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா ஜெபம் பண்ணதை பார்த்தா பக்கத்தில் இருக்கும் ஜெபம் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஆலை முழுவதும் ஒரு பெரிய பாவ உணர்வு எல்லாரும் முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அந்த மேனேஜர் அந்த ஷிஃப்டையே ஷட் டவுன் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாங்க? மூடிட்டாங்க. அன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் அந்த ஆலையிலே நடந்தது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்னால் என்ன வச்சிருக்கிறேன்? திறந்த வாசல். மிஷினரிகள் அனுப்பப்பட்டார்கள். எங்கு சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. அதுதான் என்ன காலம்? என்ன காலம்? ஆமாம், இந்த அந்த அதுக்கு அடுத்து தான் இப்போ தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் அந்த எழுப்புதல் தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்குது. இன்னும் அநேக நாடுகளில் இன்னும் எழுப்புதல் நினைச்சிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் தான் உபத்திரவம் முடிந்து சுவிசேஷம் என்ன செய்ய ஆரம்பித்தது, எல்லா நாடுகளுக்கும் போக ஆரம்பித்தது. இது என்ன காலம்? பிலதெல்பியா சபையினுடைய காலம். பாருங்க, வரிசையா எப்படி ஒவ்வொரு சபையின் காலத்திலையும் அப்படி சபை சரித்திரம் எப்படி போயிட்டு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். முதலாவது எபேசு சபையின் காலம், அது 1ஆம் நூற்றாண்டு.
அப்பயே என்ன ஆரம்பிச்சிருச்சு? சபைக்கு உபத்திரவம். எபேசுக்கு அடுத்து என்ன காலம்? சிமிர்னா. சிமிர்னா சபையின் காலத்தில் 10 ஆண்டுகள் நீ என்ன செய்வீர்கள்? உபத்திரவப்படுவீர்கள். அப்போ சிமிர்னா சபை துன்பப்படுத்தப்பட்ட ஒரு சபை. சிமிர்னாவுக்கு அடுத்து என்ன வந்துச்சு? பெர்கமு சபையிலே அந்த நாட்களிலே கான்ஸ்டன்டைன் அவனுடைய ஆட்சி வந்தது. அப்போ கான்ஸ்டன்டைன் மூலமாக உபத்திரவத்தில் இந்த சபை என்ன சபையாக மாறிடுச்சு? அரசாங்க மார்க்கமாக மாறியது. என்னதுங்க? அரசாங்க சொல்கிறாங்களே, இப்போ அமெரிக்காவில் கிறிஸ்தவ நாடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோமாபுரி என்ன நாடாக மாறிடுச்சு? கிறிஸ்தவ நாடாக மாறிடுச்சு. எல்லாருமே கிறிஸ்தவங்களானாங்க. அதனால ஏற்பட்டது என்னென்னா, எல்லாரும் அந்தந்த மார்க்கத்தினுடைய காரியங்கள் என்ன பண்ணிட்டாங்க? உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ தான் முதலாம் சபை சங்கம் உண்டாயிற்று. அந்த சபை சங்கத்துக்கு பேர் என்னது? ரோமன் கத்தாலிசம். ரோமாபுரியில் கூடிய சர்வ சங்க சபை. எல்லா கிறிஸ்தவர்கள், கத்தாலிக் என்று சொன்னால் யூனிவர்சல்னு பேர். என்னதுங்க? யூனிவர்சல்னா என்னது? உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களையும் பாஸ்டர்களையும் கூட்டி ரோமாபுரியின் மன்னனாகிய கான்ஸ்டன்டைன், உங்கள் எல்லாரையும் நாங்கள் குருவாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் தலைமை குருவாக இருந்தவரை போப்பாக மாற்றினார்கள். அப்போ தான் போப் என்கிற ஸ்தானம் உருவாயிற்று. அதன் மூலமாய் உண்டான ஒரு சபைக்கு பேர் தான் என்னது? ரோமன் கத்தோலிக்க சபை. அதுதான் போப்புங்கிற ஸ்தானம் உருவாயிற்று. கடைசியில் அந்த போப் என்கிற ஸ்தானம் ராஜாக்களையே ஆட்டி வைக்கக்கூடிய ஸ்தானமாக மாறிடுச்சு. ஏன்னா ராஜா எப்பவுமே போப்புக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு தான் போவார். கான்ஸ்டன்டைனே போய் என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணிட்டு தான் போவான். அவர் சொன்னதை தான் ராஜா என்ன செய்யணும். அப்படி அந்த போப்பினுடைய அதிகாரம் என்னாகிட்டே போச்சு? அதிகமாகிட்டே போயிடுச்சு. அதுக்கு அடுத்து சபை தான் என்ன சபை? தியத்தீரா. அந்த தியத்தீரா சபை வரும்போது அதிகமான விக்கிரக ஆராதனைகள், இன்னும் பலவிதமான சடங்காச்சாரங்கள், தூதர்களுடைய வழிபாடு, பாவ மன்னிப்பு சீட்டு, இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? வர ஆரம்பிச்சிச்சு. அதான் என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ ஏசபேலுடைய மார்க்கத்தை உனக்குள்ள என்ன செஞ்சிட்ட? கொண்டு வந்தா. ஏசபேலின் மார்க்கம் என்ன? அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை இங்கே கொண்டு வந்துட்டாங்க, இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் தியத்திராவின் நாட்களிலே சபைக்குள்ளே விக்கிரக ஆராதனை, சடங்காச்சாரங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தது? உள்ளே வர ஆரம்பித்தது. அதுக்கு அடுத்து சபை தான் என்ன சபை? என்ன சபை? சர்தை சபை. இந்த சர்தை சபையினுடைய காலங்களிலே அருமையானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கிற பிரகாரமாக மறுமலர்ச்சியின் காலத்தை நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? பார்க்கிறோம். அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. வேதத்தில் இருக்கிற பகுதிகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க? பிரிண்ட் பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? போப்பையே கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. மார்ட்டின் லூத்தர் எழும்பினார். இன்னும் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? எழும்பி கேட்டாங்க. அவங்களையெல்லாம் கிறிஸ்தவர்களை என்ன செஞ்சாங்க? கொன்னாங்க. மறுமலர்ச்சி துவங்கியது. அதுக்கு அடுத்தாப்புல வந்த காலம் என்னதுங்க? பிலதெல்பியா சபையினுடைய காலம். இந்த காலத்தில் ஆண்டவர் சுவிசேஷத்தின் வாசல்களை என்ன செய்தார்? திறந்தார். பெரிய பெரிய தேவனுடைய ஊழியர்கள் எழும்பினார்கள். அநேக மிஷினரி இயக்கங்கள் தோன்றியது. எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷம் என்ன செய்ய ஆரம்பித்தது? பரம்ப ஆரம்பித்தது. அதுதான் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்குது? எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் எழுப்புதல் தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்குது?
19ஆம் ஆண்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்து வரப்போகிற சபையுடைய காலம் என்னது? லவோதிக்கேயா. அதை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இதில் ஏதாயாலும் உங்களுக்கு விளங்கலைனாலும் ஏதாவது உங்களுக்கு திரும்ப சொல்லணுன்னாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே, நீ என்னுடைய வசனத்தை காத்து கொண்டபடினால் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாமும் கூட ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அந்த வசனத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் என்னுடைய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் என்று சொல்லி அந்த பிலதெல்பியா சபைக்கு சொன்னீங்களப்பா. அதே சமயத்தில் உன் கிரீடத்தை வேறு ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று எங்களுக்கு சொன்னீங்களப்பா. நாங்கள் இந்த விசுவாச பாதையில் ஆண்டவரே, எங்களுக்குள்ள கிரீடத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுலமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.